அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்த இந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுது என்பது அனைவருக்கும் கடினமானதாக உள்ளது. எனவே அதில் இருக்கக்கூடிய சிறப்பு புணர்ச்சி விதிகளை அதிக அளவில் இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு வகையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, அ இ உ என்ற எழுத்துக்கள் எல்லாம் சுட்டெழுத்துக்கள் நமக்கு தெரியும். இந்த சுட்டெழுத்துக்கள் அ கூட்டல் இடை அப்படின்னும் போது வகரமை தோன்றி அவ்விடை அப்படின்றது ஆகும். ஆனா இந்த சுட்டெழுத்தானது சில இடங்களில் நீண்டு செயல்கள்ல பயன்படுத்தும். அப்படி பயன்படுத்தும் போது நமக்கு தெரிஞ்ச விதியான உடம்புடைமையில இ ஐவழி எவ்வும் ஏனை உயிர்களின் வவ்வும் என்ற விதிப்படி ஆ கூட்டல் இடையில இந்த வகரமை தோன்றும் நினைச்சு எல்லாரும் ஆவிடை அப்படின்றத ஆவிடை அப்படின்றத நம்ம விடையா புரிஞ்சிருவோம். ஆனா நம்ம பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சுட்டு நீண்டுகிறதுனால சுட்டு நீரின் எகரம் தோன்றுவது நெறின்னு நம்ம தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ ஆ கூட்டல் இடை ஆவிடைன்னு சொல்லாம இங்க எகரத்தை நெறிப்படி தோன்றுவிச்சு ஈ கூட்டல் இ ஆயிடை அப்படின்னு சொல்றதுதான் மிகவும் சரியானதா இருக்கும். இது போலவே நம்ம தொடர்ந்து சிறப்பு விதிகள் எல்லாம் நம்ம ரெகுலரா பார்த்து வரலாம். சரிங்களா? சோ நன்றி.